இயற்கையை நேசித்து இன்னலில் இருப்போருக்கு தோள் கொடுத்து இடர் வரும்போது துணை நின்று துன்புறும் உயிரை காத்து தூய உள்ளம் கொண்டு அர்த்தமுள்ள வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்மால் GVS என்று அன்போடு அழைக்கப்படும் இந்த விழாவின் நாயகர் GV சுரேஷ் அவர்கள் 2017ஆம் ஆண்டு வந்த ஓகி புயல் பலரது வாழ்வை சுழற்றி போட்டது. இந்த நிலையில் வீட்டை இழந்து நெருக்கடியாக நின்ற ஏழைகளின் கண்ணீர்தான் GVS உதவும் கரங்கள் அறக்கட்டளைக்கு விதை போட்டது என்றால் அது மிகையாகாது. ஆண்டிலிருந்து GVS உதவும் கரங்கள் அறக்கட்டளையை துவங்கி ஜாதி மத பாகுபாடின்றி தன்னை நாடி வரும் அனைவரும் தம் சொந்தங்களாய் கண்டு தனது வருமானத்தில் 50 விழுக்காடு சமூக பணிகளுக்காக ஒதுக்கி ஏழை மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவி, ஏழை பெண்களுக்கு திருமண உதவி, வீடு கட்ட நிலம் வழங்குதல், மருத்துவ உதவி, வீடு கட்ட உதவி, வீடு பராமரிப்பு உதவி, 1000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு பராமரித்தல், அரசு அலுவலகங்களில் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஓவியங்கள் வரைதல் என பல நற்பணிகள் செய்து ஒரு இயற்கை காவலனாகவும் இருந்து வருகிறார். அறக்கட்டளை துவங்கி 6ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த இனிய வேலையை தந்த இறைவனை வணங்கி இங்கு வந்திருக்கும் அனைவரும் நிச்சயமாக அவருடைய சேவையை பாராட்டி அவர் மேல் கொண்டுள்ள அன்பால் வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்று நம்முடைய சிறப்பு விருந்தினர்களை இந்த மேடைக்கு அழைக்கிறேன். மதத்திற்குரிய முன்னாள் அடிஷனல் எஸ்பி திரு ஒன்னிகிருஷ்ணன் MAL அவர்களை அன்போடு உங்கள் பலத்த கரகோஷத்தோடு மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். அடுத்தபடியாக இந்த உதவும் கரங்கள் அறக்கட்டளை ஆண்டு விழாவை வாழ்த்தி பேசுவதற்காக வந்திருக்கின்ற அம்சி அபயக்கரம் மற்றும் சமூக சேவகர் நிறுவனர் அம்சி அனில்குமார் அவர்களை உங்களுடைய பலத்த கரகோஷத்திற்கு இடையில் இந்த மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். இந்த GVSனுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் பங்களிப்பாக இந்த திசையில் பார்த்துக் கொண்டிருக்கின்ற மதத்திற்குரிய திரு சுகுமாரன் நாயர் அவர்களை இந்த மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன்.
அடுத்ததாக நமது கோட்டர்கோணம் ரட்சணை சேனை குரு ஐயா திரு மகேஷ் கருணா அவர்களை இந்த மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். இந்த உதவும் கரங்கள் அறக்கட்டளையினுடைய பணியை ஆசீர்வதிப்பதற்காக வருகை வந்திருக்கின்ற மதத்திற்குரிய குழிச்செல் செல்லஞ்சி அவர்களை இந்த மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததாக பல்வேறு சமூக சேவைகள் செய்து கொண்டிருக்கும் கே கூட்டாளி மதத்திற்குரிய திரு ஜெயமோகன் அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கிறேன். சிறப்பு விருந்தினர்கள் இப்போது முதல் தெரியை GVS குழுமத்தின் தாய் திருமதி வசந்தி அவர்கள் வைத்துள்ளார்கள். இரண்டாவது தெரியை நமது GVS அவர்களின் மனைவி மூன்றாவது தெரியை முன்னாள் அடிஷனல் எஸ்பி எம்ஐஎம்எல் திரு உன்னிகிருஷ்ணன் எம்ஐஎம்எல் அவர்கள் ஏற்றுள்ளார். நான்காவது தெரியை திரு சுகுமாரன் நாயர் அவர்கள் ஏற்றுள்ளார். ஐந்தாவது நடத்தை அம்சி அனில்குமார் அவர்கள் ஏற்றுள்ளார். ஆறாவது நாளத்தை குழிச்சல் செல்லஞ்சி அவர்கள் ஏற்றுள்ளார். ஏழாவது தெரியை ஏற்றுவதற்காக GVS சகோதரர் ரமேஷ் அவர்களை அன்போடு மானுட சேவையை மகத்தான சேவை இன்று 2026 ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை GVS உதவும் கரங்கள் அறக்கட்டளையின் 6ஆம் ஆண்டு துவக்க விழா. GVS என்று அன்போடு அழைக்கப்படும் இந்த விழாவின் நாயகர் GV சுரேஷ் அவர்கள். அன்பு சகோதரர் திரு ராபின்சன் அவர்களே, இந்த அரங்கத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் சிறப்பு விருந்தினர்களையும் உங்கள் அனைவரையும் வரவேற்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன். வந்தாரை வரவேற்பது நம் தமிழர் பண்பாடு என்ற பொன்மொழிக்கு ஏற்ப விழாவுக்கு வருகை புரிந்து அரங்கத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த விழாவின் அங்கமாகி அழகூட்ட வந்திருக்கும் எனதருமை சகோதர சகோதரிகளை உங்களை வருக வருக என வரவேற்கின்றோம். விழாவிற்கு வருகை தந்துள்ள மேன்மை பொருந்திய சிறப்பு விருந்தினர் திரு
உன்னிகிருஷ்ணன் எம்ஏஎம்எல் முன்னாள் அடிஷனல் எஸ்பி அவர்களை ஜிவிஎஸ் குடும்பத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். என்றும் அன்பின் உறைவிடமாய் விளங்கும் திரு சரளூர் ஜெகன் எழுத்தாளர் மற்றும் சமூக ஆர்வலர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அடுத்தபடியாக அன்பின் சேவையில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உதவி கொண்டிருக்கும் திரு அம்சி அனில்குமார் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். என்றும் சிரித்த முகத்துடன் நம் குடும்பத்துடன் இணைந்து எல்லா நற்பணியிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கும் திரு சுகுமாரன் நாயர் தொழிலதிபர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அடுத்தபடியாக அன்பும் பாசத்துக்கும் உரிய திரு செல்லன் இந்து முன்னணி அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். எல்லா நல்லுள்ளங்களையும் ஜிவிஎஸ் குடும்பத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். துன்பத்தை துயரமாய் வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே சிறப்பு விருந்தினராக இப்போது வருகை புரிந்திருக்கும் திரு சரளூர் ஜெகன் அவர்கள், எழுத்தாளர் மற்றும் சமூக ஆர்வலர் அவர்களை பலத்த வரவேற்போடு வரவேற்கிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய பகுதி ஆண்டறிக்கையை வாசிப்பதற்காக ஒன்றியர் கூண பகுதியை சேர்ந்த நண்பருக்குரிய ரமேஷ் அவர்களை அழைக்கிறேன். ஜிவிஎஸ் உதவுங்கரங்கள் அறக்கட்டளையில் 6வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சியில் எனக்கும் ஒரு வாய்ப்பு வழங்கிய ஜிவிஎஸ் நிறுவனங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த ஆண்டறிக்கை 2022 முதல் 2026 வரையிலான ஆண்டறிக்கை இன்று சமர்ப்பிக்கப்படுகின்றது. முதலாவதாக கல்வி உதவித்தொகையாக மொத்தம் 2,20,500 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. மருத்துவ உதவிக்காக கொடுக்கப்பட்ட தொகை 1,68,500. வீடு கட்ட நிலம் வழங்குவதற்காக கொடுக்கப்பட்ட தொகை 2 லட்சம். உதவித்தொகை மற்றும் நலத்திட்ட உதவிகளுக்காக கொடுக்கப்பட்ட தொகை 3,17,000. விடுதி கட்டண உதவி செலுத்தப்பட்ட தொகை 5,000. மரக்கன்று நட்டு பராமரித்து களை எடுத்ததுக்கான செலவிடப்பட்ட தொகை 10,500. அரசு மருத்துவமனையில் காச நோயாளிகளுக்கான ஊட்டச்சத்து பொருட்கள் கொடுத்ததற்கான தொகை 14,680 ரூபாய். மலைவாழ் மாணவர்களுக்கு அஞ்சலக கணக்கு துவங்கி கொடுக்கப்பட்ட தொகை 16,500. அரசு பணிகளுக்கு மாணவர்களுக்கு ஊக்குவிக்கும் விதமாக பரிசு பொருட்கள் வழங்கப்பட்ட தொகை 91,578. வீடு கட்டுதல் மற்றும் புனரமைப்பதற்கான கொடுக்கப்பட்ட தொகை 2,05,200. விளையாட்டு ஊக்குவிப்பு கேடயம் விளையாட்டுப் பொருட்கள் வழங்கப்பட்ட தொகை 50,000. அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு நாற்காலி வாங்க கொடுக்கப்பட்ட தொகை 4,000. நற்பணி பண்ண ஊக்கத்தொகையாக 10,000. திருமண உதவியாக கொடுக்கப்பட்ட தொகை 20,000. ஆம்புலன்ஸ் வாங்க கொடுக்கப்பட்ட தொகை 10,000. ஜிவிஎஸ் உதவுங்கரங்கள் அறக்கட்டளை துவங்கி 2017 முதல் 17/8/2020 வரையிலான நலத்திட்ட பணிகள், இதில் ஒரு ஓகி புயல் பாதித்த வீடுகள் புனரமைப்பு பணிகள் மற்றும் கொரோனா காலகட்ட விழிப்புணர்வு மற்றும் நலத்திட்ட உதவிகள், உணவுகள் வழங்குதல் போன்றவை முக்கியமானவை. இந்த காலகட்டத்தில் செலவிடப்பட்ட தொகை மொத்தம் 20,07,850 ஆகும். இதற்கான விவரங்களை 1ஆம் ஆண்டு பதிப்பில் காணலாம். 2ஆம் ஆண்டு துவக்க விழா 17/8/2020 முதல் 21/7/2021 வரையிலான நலத்திட்ட பணிகளுக்கான செலவிடப்பட்ட தொகை 8,20,047. இதில் கொரோனா காலகட்ட நலப்பணிகள் முக்கியமானது. இதற்கான விவரங்கள் 2ஆம் ஆண்டு தொகுப்பில் காணலாம். 3ஆம் ஆண்டு விழா 17/8/2021
இதற்கான விவரங்களை 3ஆம் மகன் தொகுப்பில் காணலாம். 4 மற்றும் 5ஆம் ஆண்டுக்கான 11/8/2026 19/2/2026 அறிக்கை வாசிக்கப்பட்டது. 10,88,058. இந்த 5ஆம் ஆண்டு விழா மலரை தொடர்ந்து 19/2/2026 முதல் 15/8/2026 வரை கல்வி உதவித்தொகை 18,000, வீடு கட்ட 33,000, விழிப்புணர்வு வாசகங்கள், ஓவியங்கள், அரசு அலுவலக மதிச்சுவரில் வரைதலுக்கான தொகை 24,000, மருத்துவ உதவித்தொகை 25,000, திருமண உதவித்தொகை 80,000 என மொத்தம் 18,80,000க்கான நலத்திட்ட பணிகள் வழங்கப்பட்டுள்ளது. 17/8/2017 முதல் 15/8/2026 வரையிலான வேறு எந்த நன்கொடையோ நிதியுதவியோ பெறாமல் ஜிவிஎஸ் அவர்களால் சமூக சேவைக்காக செலவிடப்பட்ட தொகை 49,13,460 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது என்ற நலனில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இல்லாதவர்களுக்கு செய்யும் செயல் இறைவன் செய்ததாக நினைப்போம். போற்றுவோம் ஜிவிஎஸ். ஜெய். அடுத்தபடியாக இந்த விழாவினுடைய நாயகர் 6 ஆண்டுகள் பயணித்து பல்வேறு மனங்களில் நிரந்தரமாய் குடியிருக்கும் ஜி.வி. சுரேஷ் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசிவிட்டு அத்தோடு தொகுப்பு வெளியீட்டு விழாவிலேயும் நிகழ்த்த உள்ளார். சர்லோர் ஜெகன் அவர்களால் வெளியிடப்பட்டு அந்த பிரதியை ஆர்சி அனில்குமார் மற்றும் நமது சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் அதை பெற்றுக்கொள்வார்கள். இப்போது மரியாதைக்குரிய ஜிவிஎஸ் தொண்டு நிறுவனத்தின் தலைவர்